ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போ நமக்கு தினந்தோறும் போராட்டம் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. என்னென்னா, ஒன்று ஆவியின் பக்கம் ஆவிக்குரிய சிந்தனையோட வாழ்றது, இன்னொன்று மாம்சத்திற்குரிய சிந்தனையோட இந்த பூமிக்கு ஏற்றபடி வாழ்றது. ஆனால் நம்மளோட ஆசை எப்போவுமே என்ன, ஆவிக்கேற்றபடி வாழணும்னு தான் ஆசை. ஆனால் இப்போ கடை பக்கமாக போகிறோம், நமக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது சாதாரண ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இச்சியாது பாயாகன்னு சொல்லியிருக்குது. சரிங்களா? நமக்கு பிடிச்ச நம்ம என்ன ஒரு டீ சாப்பிட்றதா இருக்கட்டுமே, அந்த டயத்தில் அந்த வழியாக போனோம்னா டீ சாப்பிடணும். சரியா? இப்போது டீ சாப்பிட்ற எண்ணம் தானாக வருது. ஆனால் ஆவி என்ன சொல்லணும், இச்சியாது இருப்பாயாகன்னு சொல்லியிருக்குதுல்ல, அப்போ டீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. இதை இப்படி எடுத்துகிறது கூட எப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து சாதாரணமாக இருக்கும். என்னென்னா, டீ சாப்பிட்றது என்ன ஆகிருப்போகுது, இதுக்கு பதில் வேறு ஒன்று வச்சுக்கிறோமே, பொய் சொல்கிறதா இருக்கட்டும். ஒரு இடத்துல பொய் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் ஆவி என்ன சொல்லுது, நீ பொய் சொல்ல வேண்டாம், அதனால் வரக்கூடிய தண்டனை கூட ஏற்றுக்கோ, என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லுது. இப்போது இந்த இடத்துல எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? ஆவி சொன்னது ஜெயிக்குமா, இல்லை மாம்சம் சொன்னது ஜெயிக்குமா? அப்படின்னா அதுக்கு அழகாக ஒரு சூப்பர், அதுக்காக இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். அதில் உள்ள கதையவே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் 2 நாய் வளர்க்குறான். ஒன்று கருப்பு நாய், ஒன்று வெள்ளை நாய். வாரத்துக்கு ஒரு தடவை 2க்குமே சண்டை போட்டி வைக்கிறான். எப்போவுமே கருப்பு நாய் தான் ஜெயிக்குது, வெள்ளை நாய் தோற்றுது. இது எதனால் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். சுற்றி இருக்கவங்க நிறையா ஆன்சர் வச்சுருவாங்க. ஆனாலும் யார் சொன்னாலும் அவன் ஏற்றுக்கல. கடைசியில் அவன் ஆன்சர் என்ன தெரியுமா சொல்கிறான், எப்போவுமே கருப்பு நாய் ஜெயிக்கிறது காரணம் என்னென்னு அவன் சொல்கிறான். அந்த எஜமான் எந்த நாய்க்கு அதிகமாக சோறு போட்டானோ அந்த நாய் தான் எப்பவும் ஜெயிக்கும். இவன் கருப்பு நாய்க்கு அதிகமாக சோறு போட்டான், அதனால ஜெயிச்சு தருனா. இதை நமக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த பூமியில் அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய குணங்கள் நம்ம உடம்புக்குள்ளேருந்து ஆவிக்குரிய குணங்களா மாம்சத்துக்குரிய குணங்களா? நம்ம மாம்சத்துக்குரிய குணங்களை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பலமாக இருக்கும். எப்போவுமே மாம்சம்தான் ஜெயிக்கும். ஆவிக்குரிய குணங்கள் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஜெயிக்கும். இது பலவீனமாயிடும். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, உபவாசம் இருந்து ஜெபிங்கன்னு. உபவாசம் இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? கடவுளுக்கு என்ன பிரயோஜனம்? நீ சாப்பிடாம தான் அவருக்கு என்ன பிரயோஜனம்? மாம்சம் பலவீனமாகும், ஆவி பலப்படும். அதனால தான் உபவாசம் இருக்க சொல்கிறாங்க. ஆண்டவரே 40 நாள் உபவாசம் இருந்தார். இந்த மாம்சத்தை அடியோட குணங்களை அழிக்கணும் அப்படின்னா 40 நாள் உபவாசம் இருந்திருக்கார் அவர், 3 வேளையும் சாப்பிடாம. ஆக நம்ம ஒவ்வொரு நேரமும் ஆவி சிந்திக்கிறது மட்டும் கிடையாது, ஆவியின் பக்கம் நம்ம இருக்கிறதுக்கு அடையாளம். நம்ம சரீரத்தை மாம்சத்திலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம சரீரத்தையும் பூராமே ஆவிக்கேற்றபடி வழி நடத்தணும். எப்படி? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், கைதட்டி தேவனை துதிக்கிறதா இருக்கட்டும். நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது, மனதிலே தேவனை துதிக்கக்கூடாது. வாயத்திலிருந்து தனியாக இருக்கும்போது தாராளமாக தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிக்கலாம். இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அதிக நேரத்தை பகலில் முக்கியமாக ஆண்டவருக்காக செலவு பண்ணணும். இப்படி பண்ணும்பொழுது நம்ம ஆவிக்கு அதிகமாக நம்ம உணவளிக்கிறோம்னு அர்த்தம். ஆவிக்குரிய குணங்கள் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். அப்போ மாம்சத்துடைய குணங்கள் எடுக்கலை அப்படின்றப்ப அது பலவீனமாயிரும். நம்ம ஆவிக்கேற்றபடி வாழ்ந்து ஆவிக்குரிய ஜீவிய வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்போம், ஜெயங்கொள்வோம். நமக்கு தேவன் வாக்களித்த நித்திய ஜீவியத்தை பெறுவோம். நன்றி.